போதை பொருள். இங்க சொல்லு பாப்போம். 3 கோடி தடவை சொல்லி கொடுத்தாலும் இப்படிதான் போல. கூட ஒரு நிமிஷம் நல்லா ஸ்லோவா பிடிங்க. இங்க 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 ஃப்ரண்ட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பிடிங்க. போடுங்க. ஸ்லோவா ஸ்லோவா எவ்வளோ ஸ்லோவா போடுறீங்களோ அவ்வளோ ஸ்லோவா மசில்ல விழுகும். கவுண்ட் பண்ணுங்க ப்ரோ. ஸ்லோ ஸ்லோ. என்ன சகோ இங்கதான் இருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிம்முக்கு நம்ம ரெகுலரா போறோம். ரெகுலரா கூட போயிடுறோன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா என்னதான் ரெகுலரா போனாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நம்ம பண்ற சின்ன 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 தப்பு தாங்க. அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி, நான் பேசுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள ஓடிடுவோமா? நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போறாரு அப்படின்னா அவர் கூட சேர்ந்து நம்மளும் போனோடனே அவரு போடுற வெயிட்டை நம்மளும் போட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நம்ம பண்ற ரொம்ப பெரிய தப்பு. அது ஏன் தப்பு சொல்றேன் அப்படின்னா, நம்ம போனோடனே ஃபர்ஸ்ட் வார்ம் அப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் பரவாயில்ல, 2 வாரம் கூட ஆயிட்டு போகுது. வார்ம் அப் ஃபார்மை செக் பண்ணுங்க. ஃபார்மை கரெக்ட் பண்ணாலே உங்களுக்கு அடுத்தடுத்து ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க அப்படின்னா வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுங்க. வார்ம் அப் முடிச்சுட்டு கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபார்ம் ரொம்ப 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 முக்கியம். உங்க மசில் இன்ஜுரி ஆகாம உங்களுக்கு கை கால் போகாம இருக்கிறதுக்கு ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் உயிரை கொடுத்து கேப்பே இல்லாம போடுவோம். தப்பு இல்லை. கேப்பே இல்லாம போட்டோம், ரெஸ்டே இல்லாம போட்டோம் அப்படின்னா மசில் கட் ஆகும். ஓகே, சந்தோஷம் தான். ஆனா அதை ஹெல்ப் பண்றதுக்கு தூக்கத்தை போடணும். போறோம், மாங்கு 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 மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்றோம், அது மட்டும் பத்தாது. எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நமக்கு நல்லது. என்னடா ரெஸ்ட் எடுக்க சொல்றேன்? நான் தான் டெய்லி ஆஃபீஸ்ல போய் 1/2 மணி நேரம் தூங்குறேன்னு. அதுக்கு பேரு ரெஸ்ட் கிடையாதுங்க. அதுக்கு பேரு வேற. ரெஸ்ட் நமக்கு ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா நம்ம மினிமம் 8 ல இருந்து 7 ஹவர்ஸ் ஆச்சும், அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸ் ஆச்சும் தூங்கி ஆகணுங்க. நைட்டு தூங்கணும். மேபி நீங்க ஷிஃப்ட்ல போறவங்களா இருந்தீங்கன்னா மார்னிங் அது கிராஜுவலா எப்படி உங்களுக்கு ஃபெசிலிட்டியோ அந்த மாதிரி நீங்க தூங்குறத மேட்ச் பண்ணி. ஆனால் கம்பல்சரி 7 ஹவர்ஸ் தூங்கியே ஆகணும். அப்போதான் உங்களுக்கு நீங்க நினைக்கிற ஃபிட்னஸ் கிடைக்கலன்னா கூட ஓரளவுக்கு அங்கங்க அப்பப்ப எட்டி பார்க்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஒர்க் அவுட் போட்டு தள்ளி அடிச்சு நவுத்திக்கிட்டு இருப்போம். வேர்க்க நமக்கு டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட்னா என்ன அப்படின்னா, நமக்கு இறங்குற தண்ணி இறங்குதுல்ல, ஏத்தணும்ல தண்ணி வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம தண்ணி குடிக்கணுமா? குடிக்கணும். கம்பல்சரி குடிக்கணும். குடிச்சா நமக்கு 6 பேக்ஸ் வராது. அதெல்லாம் அவங்கெல்லாம் வேற. அவங்களுக்குன்னு தனி டயட்டு, தனி செக்டர்ஸ் தனியா இருக்கு. நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா தயவு செஞ்சு வாட்டர் எடுத்துக்கங்க. எவ்வளோ நீங்க தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஸ்டெமினா கிடைக்கும். டீஹைட்ரேட் ஆக மாட்டீங்க. டீஹைட்ரேட்னா டயர்டும் ஆக மாட்டீங்க. 5 கவுண்டோட நிறுத்தணும்னு நினைக்கிற நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 கவுண்ட் 8 கவுண்டா போட்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு தண்ணி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சின்ன தவறுகளை மட்டும் நீங்க விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்னு இது ஒன்று சொல்லிடுறேன். ஃபோக்கஸ். உங்களால முடியும் நினைச்சா மட்டும் வெயிட்டை தூக்குங்க. அப்படி தூக்குறதா உங்களுக்கும் நல்லது, உங்க ஃபேமிலிக்கும் நல்லது. தயவு செஞ்சு நம்மளால இந்த வெயிட்டை அப்படின்னு நினைச்சா மட்டும் தூக்குங்க. அப்பதான் நமக்கு ப்ராப்ளம் ஆகாம எந்த இன்ஜுரி ஆகாம இருக்கும். உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நீங்க கண்டினியூஸா 7 நாள் 6 நாள் ஜிம்முக்கு போறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் போங்க, ரெஸ்ட் எடுங்க, கேப் விட்டு போங்க. அப்பதான் உங்களோட மசில் ரிகவரி ஆகும். உங்க மசிலுக்கு ஓகே நம்மள எதமோ பண்றாங்கன்ற ஒரு மைண்ட் செட் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா டேஸையும் வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைக்காத ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு,
நான் பேசின விதம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா லைக் பண்ணியிருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பச்சை புள்ளைங்கெல்லாம் ஜிம்மு கூப்பிட்டு வந்து அப்படிதான் உருட்டி விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க. பண்ணுங்க.